அப்புக்குட்டி எதுக்கு சும்மா அழுதுட்டே இருக்க ரொம்ப நேரமா? நான் பாட்டுக்கு வீராப்பா பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், உன் பொண்டாட்டியை கூட்டி வரான்னு சொல்லிட்டேன். பிள்ளை பசிக்கும் போலையே. மாட்டுப்பால் எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலையே. இந்த நேரத்தில் தாய்ப்பால் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. மாட்டுப்பால் கொடுத்து பழக்கம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு மாட்டுப்பாலை கொடுத்தோன்னா தப்பாக போயிருமே. பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சிச்சுன்னா என்ன செய்யறது? இப்போ என்ன பண்ணுறது? அல்லாதம்மா அல்லாதம்மா, உங்கள் அம்மா இன்னும் வந்துருவா. அல்லாதடி தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளை, அல்லாத சாமி. அப்பத்தா பவி, என்ன பவி? என்ன அப்பத்தா ரொம்ப நேரமா அழுகிறியா? அவங்க அம்மாவை தேடி அலறானோ? ஆமா பவி, பசிக்க மாட்டுக்கு. உன் சித்தப்பேக்கார எதுவும் வந்திருக்கியானா? இல்லையே. சித்திய கூட்டிட்டு வரலையா சித்தப்பா? இல்ல பவி, இன்னும் காணும். பிள்ளை அழுவுது. நீங்க கொடுத்து விட்டுருக்கலாம்ல தம்பிய. இப்ப தேவையில்லாம நீங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இப்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். இப்ப எப்படி அப்பதான் சமாளிக்க போறியா? அதாண்டி பவி, எனக்கும் தெரியல என்ன பண்ண போறேன்னு புரியல பவி. அழுதுகிட்டே இருக்கான். ஆஹா, அப்பத்தா என்கிட்ட தாரையில அவங்க வீட்டுல கொண்டே கொடுக்குறேன். வேணாம் வேணாம், எப்படியும் அவ வருவா இங்க, எனக்கு தெரியும். பார்த்துக்குவோம். நீ இரு. சத்த நேரம் இப்படி ஆட்டி ஆட்டிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் அழுகை நிறுத்திறியான். இப்படி ஆட்டி ஆட்டி விடுதேன். பாவம் அப்பத்தா, கை குழந்தை இல்லையா, அவனுக்கு ரொம்ப பசிக்கும் போல அப்பத்தா. நம்ம இப்படி பண்றது தப்பு அப்பத்தா. அங்கெல்லாம் கொடுக்க வேணாண்டி. என் பிள்ளைய நான் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைடி. அங்கே போனால் 3 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகுங்கிறாவ. அவங்க வீட்டில எல்லாம் போய் பார்க்குறதுக்கு எனக்கு மனசே இல்லடி. யார் போனாலும் அது சரோசா ஒரு மாதிரிக்கா பேசுகிறா. அதுக்கு என்ன இப்படி அவ தூக்கிட்டு வந்து வச்சுக்குவியா? அவங்க அம்மாட்ட இருக்கிறது தானே நல்லது குழந்தைக்கு. இப்படி பண்ணாதீ அப்பத்தா, கொடுங்க, கொண்டே கொடுப்போம். இல்லை பவி, அதுக்கு சொல்லலட்டி. பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாவம் அப்பத்தா, கொண்டே கொடுத்துருவோமா? இரு இரு, கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஏங்க, நான் இப்போ கிளம்பிட்டேங்க. அம்மா பிள்ளை எங்க? பிள்ளை எங்கங்க? எங்க தூக்கிட்டு வரலையா? ரொம்ப நேரம் ஆயிருச்சே, இன்னும் காணுமேன்ட்டு நானும் சேலையை கட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேங்க. அருவி, எங்க அம்மா ரொம்ப பண்ணுது அருவி. எங்க அம்மா தான் தூக்கிட்டு போய் அங்கே வச்சிருக்குது. குடும்பம்னா பிள்ளைய கொடுக்கவும் மாட்டேங்குது அருவி. முடியாதுடா முடியாதுடான்னு அடம் முடிச்சுட்டு இருக்கு சின்ன பிள்ளை தனமா. எனக்கு அவ்வளோ கோவமா வருது அருவி. என்ன பண்றதுனே தெரில. நீ போயிட்டு தம்பியோட துணி உன்னோட துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வா, முக்கியமானதெல்லாம். அப்புறம் மெதுவாக எடுத்துக்கலாம், எனக்குள்ள தானே. வா, அங்கே போகலாம். எங்கள் அம்மா ஒரே பிடிவாதம், அங்கே இருந்து தான் ஆகணுன்ட்டு பிள்ளைய கொடுப்பேனாங்குது. வேற எனக்கு ஒன்றுமே வழி தெரியல. எவ்வளோதான் பிடிவாதப்படுத்தி பிள்ளைய கேட்டாலும் தருவேனாங்குது. தரவே மாட்டேங்குது. நீ கிளம்பி வா, போகலாம். இல்லைங்க, ஏங்க அப்படி பண்ணுறாங்க? நேரடியாக வந்து சொல்லியிருக்கலாம்ல. நம்ம அங்கே போயிருப்போம்ல, அதுக்குன்னு பிள்ளையை தூக்கி வச்சுட்டு இப்படியாங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். நேரடியாக தான் வந்து சொன்னிச்சு. நம்ம போகலன்னு கோவம் வந்து பிள்ளையை தூக்கிட்டு போயிடுச்சு. நீ பார்த்துருக்கலாம் கேர்ஃபுல்லாக. பிள்ளைய பார்க்காம விட்டுட்டு என்ன செய்ய முடியும்? போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வரியா? சரிங்க. ஆமா, என் பிள்ளைய நீங்க எங்க கூப்பிடுறியா? என்னத்த, குழந்தை அங்கே இருக்கான். எங்க அம்மா அங்கே வர சொல்லிட்டு இருக்கு. அருவியை கூட்டிட்டு போறேன் அத்த. எனக்குள்ள தானே, நீங்க வந்து அடிக்கடி பார்த்துக்கோங்க அத்த. நான் கூட்டிட்டு போறேன். மாப்பிள்ள முடியாது. உங்க வீட்டு பிள்ளைய உங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிருச்சுல்ல. என் வீட்டு பிள்ளைய, என் பிள்ளை இப்ப இருக்க நிலைமைக்கு நான் அங்கெல்லாம் அனுப்ப முடியாது. அவளை நான் பத்திரமா பாத்துக்கணும். எனக்குன்னு இருக்குது இவ ஒரே ஒருத்தி தான், ஒரே ஒரு பிள்ளை தான். அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறது என்னோட கடமை. அவளை நான் பத்திரம் பண்ணி, அவளுக்கு முடியல, இன்னும் புண்ணு கூட ஆறி இருக்காது, அதெல்லாம் சரி பண்ணணும். நீங்க வாட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க, அங்க ஏதாவது வேலை பார்த்து பண்ணி ஏதாவது திரும்பி உடம்புக்கு முடியாம வந்தா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, நான் அப்படிலாம் விட முடியாது. உங்க வீட்டு பிள்ளைய நீங்க பாத்துக்கோங்க, என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய கூட என் பிள்ளைக்கு வர வேணாம், நீங்களே வச்சு வளர்த்துக்கோங்க. மா, புரியாம பேசாதம்மா. அவங்க தான் பெரிய மனுஷி, வயசாயிட்டு ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீயும் ஏமா? என்னடி புரியல? என்ன புரியல? அதுக்காடி புரியல? ஆத்தாடி, அது பண்ண கூத்தெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னடி தெரியும்? அதுக்கா புரியல? நான் தான் கிறுக்கி மாதிரி குருடி மாதிரி இருக்கேன். அதெல்லாம் நல்ல விவரமா தான் இருக்குது. அத்தை, அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களும் ஏத்த சும்மா வா விடுங்கத்த, நாங்கள் கிளம்புறோம். நான் ஒரு 4 நாளைக்கு மட்டும் அங்கே அருவி இருக்கட்டும், அடுத்து இங்கே 1 வாரம் இருக்கட்டும், அங்கே 4 நாள் இப்படியும் ஓட்டிடுறோம். கொஞ்ச நாளைக்கு சொல்கிறத கேளுங்க. அங்கே அது பிடிவாத பிள்ளையை படுத்திட்டு பிள்ளையை கொடுக்கல, உங்களுக்கே தெரியும்ல. நேரம் பாவ பிள்ளைக்கு பசிச்சிருக்குமோ என்னமோ தெரியல, ரொம்ப அழுதுகிட்டே கூட இருப்பியான். நான் அதுவே டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறேன். அது முடியாதுப்பா. இனிமேல நீ தப்பா நினச்சிக்கிட்டாலும் தேவலை, என்னப்ப நினச்சிக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் முடியாது. அவளை விடுறதுக்கு என்னால் முடியாது.
என்ன அருவி இவ்வளோ பிடிவாத பிடிக்கிறாங்க உங்க அம்மா? என்ன பண்ண சொல்றீங்க அவங்க பிடிவாத பிடிக்கிறதுக்கு? நீ இப்படி, உங்க அம்மா அப்படி. மா, நான் சொல்றத கேளுமா, நான் போறேம்மா. ப்ளீஸ்மா, என்ன டார்ச்சர் பண்ணாத, விட்டுருமா என்ன. அப்போ என்ன மீறி போய் தான் ஆவியா நீ? உன்னை மீறிலாம் நான் போகல, நீ ஏன் நல்லபடியா என்ன அனுப்பி வை. பிள்ளைக்குன்னு நான் ஒரு பொருள் இன்னும் வாங்கலடி. அதெல்லாம் உங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க அத்தை. நீங்க மெதுவா முடிஞ்சப்ப செய்யுங்க, இல்லைன்னா செய்ய கூட வேணாம். நான் என் பிள்ளைக்கு வேணுங்கிறத நான் எல்லாம் பண்ணிக்கிறேன். நீங்க பேசாம விடுங்க, நாங்க போறோம். அதுக்கு மேல உங்க விருப்பம், என்னமோ பண்ணுங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. மா, நீ வருத்தப்படாதம்மா. அப்பப்ப நீ முடியாது பாருமா, நீயும் வரணுமா. நான் ஒரு ஆள் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் நீ பார்த்துக்கோமா இங்கேருந்து. நீ இங்கே இருக்கிறது அது வேறம்மா. நீ அங்கே வந்து நான் பார்க்க முடியாது இல்லையா சமயத்துக்கு. எல்லாம் நான் இங்கேருந்து உனக்கு அங்கே வந்து பண்ண முடியாதுல்ல. சொல்லுடி. நீங்க எதுவும் கூட பண்ண தேவையில்ல, நான் கூட பாத்துக்கிறேன் அருவியை, விடுங்க. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் சொல்கிறத யாரும் கேட்குறதா இல்லை. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆமா அத்தை, சரி விடுங்க, பாத்து. சரி தம்பி. அருவி, போயிட்டு கிளம்பு. ம், சரிங்க. அன்பக்கா, பவி, இது என்னது? பிள்ளை, அருவி பிள்ளை இங்க இருக்கியா? அதுவா, அப்பத்தா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அருவி சித்தியும் சித்தப்பாவை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க இங்க வாங்கன்னு. அதான் அழுதுட்டே இருக்கேன், சித்தியை காணும்னு. பசிக்கும் போலக்கா. அப்பத்தா, இது என்னது பிள்ளை? ஆமா, யாரை கேட்டு நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? நீ எதுக்குடி அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க? உனக்கு தேவையாது. உன் வேலை என்னமோ அதை போய் பார்ப்போம். நான் கேட்கறதுக்கு எனக்கு ரூல்ஸ்லாம் இருக்கு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லப்பட்டா. எதுக்கு நீ தூக்கிட்டு வந்த? அவங்க அம்மாவையும் அவங்களோட அம்மாவையும் கேட்காம நீ தூக்கிட்டு வரலாமா? எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இது? பிள்ளையோட தாயிட்ட கூட சொல்லாம தூக்கிட்டு வந்திருக்க. கொண்டா பிள்ளைய, நான் கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும். என்னடி ஆளாளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வாரியா? நான் என்ன பெருசா தப்பு பண்ணிவிட்டேன்? என் வீட்டு பேரன்னு நான் தூக்கிட்டு வந்தது தப்பா? நீ என்னடா நான் குடுன்ட்டு வர, அவ என்னடா நான் குடுன்ட்டு வர, என்னடி நினைச்சிட்டு இருக்கிறீ எல்லாரும்? அவங்க வேலையை போய் பாருங்கடி. கொடுக்கறது தெரியும் எனக்கு, கொடுக்காததும் தெரியும் எனக்கு, தெரியும் எல்லாம். உங்க வேலையை போய் பாருங்க, போங்கடி. அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் உடம்பு கியூரே ஆகல. ஏன் அதுக்குள்ள இங்க வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன்? என்ன 10 கிலோமீட்டர்ல இருக்காவ. இங்கே 10 மீட்டர் கூட பார்த்தா அடி கூட வராது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. நீ போய் பார்த்தா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் பாத்துக்கிருவியா? அந்த பிள்ளைக்கு எல்லாமே பண்ணிக்கிருவியா? பாத்துக்கிறதும் பண்ணிக்கிறதும் எனக்கு எல்லாம் தெரியும். அவளை வர சொல்லு, அதை மட்டும் செய். என்ன அடியல் மாதிரி ஒன்று அமுச்சு விட்டாலும் அவ எனக்கு தெரியும்டி. அவளுக்கு ஏதாவது ஒன்றா ஒன்றைத்தான் கூப்பிடுவானே. நீ பெரிய வகை, உன்னை கூப்பிட்டோன்னே நீங்கள் சொன்னோன்னே, மேடமும் சொன்னோன்னே நான் கொண்டே அப்படியே கொடுத்துட்டு வந்து பயந்துட்டு வந்து உட்காந்துருவேன்னு பார்த்தியே. ஏண்டி, இந்த நாச்சியம்மா யாருக்கும் பயப்பட மாட்டா, அதை தெரிஞ்சுக்கோ. உனக்கு மட்டும் பயப்படுவேன்னு நீ நினச்சிடாத. அதெல்லாம் அந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏறப்பட்டா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி தானே, உனக்கு நான் எடுத்து சொல்லணுமா? பிள்ளையும் தாயும் பிரிக்கிறது நல்லாவா இருக்கப்பட்டா? குடு அப்பத்தா, நான் பிள்ளைய கொண்டே கொடுத்துட்றேன். பாவம் இல்ல அவ ரொம்ப அழுகுறாப்பத்தா, எனக்கே கஷ்டமா இருக்கு. குடு அப்பத்தா, அவங்க வாரம் தான் சொன்னா. இருடி, உங்க அம்மா வீட்டில் இருக்கிறதா உனக்கு நல்லது. கொஞ்ச நாளைக்கு நீ யார் உனக்கு பார்க்க போறா? விடுறி, பார்த்துட்டு ஆள் இருக்கு. இருந்தாலும் ஒரு நேரம் பார்க்க முடியும், ஒரு நேரம் கஷ்டமா இருக்கப்பட்டா. 3 மாசம் ஆகணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இனி வயசாயிடுச்சு, நீ பார்த்துக்குவியா எல்லா நேரமும்? அதுக்கு தான் அப்பத்தா சொல்றேன், பிள்ளைய கொண்டே கொடுத்துட்றேன். இங்கே பாரு, உன் வீட்டு செய்தி என்ன, உன் வீட்டில் என்ன நடக்குது அதை மட்டும் போய் பாருடி. என் வீட்டில் நடக்கிறது, என் வீட்டு செய்தி நீ பார்த்துக்கிட்டு தெரியாத என்ன? புரிஞ்சுதா நான் சொல்றது? போய் உன் சோழியை பாரு, கிளம்பு. அப்பதான் இருந்தா நீ பெரிய மனுஷன் இவ்வளோ ஓவரா பேசாத. அப்பதா ஒரு அளவு தான் நான் மரியாதை கொடுக்குறேன் உனக்கு, உன் வயசுக்கு. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். மல்லிகாக்கா, பாவம் இல்லையா அந்த பிள்ளை? ஏன் மல்லிகாக்கா பார்த்துட்டு நிற்கிறியா? அட போமா அம்பு, எம்புட்டு தான் சொல்லுவேன். நானும் சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. பிள்ளைய கொண்டா கொடுத்தேன். நானும் பிள்ளையை கேட்டுட்டு தாண்டி இருக்கிறேன். தருவேனாங்குது. என்னடி பண்ண சொல்ற? பாவமா இருக்குது அன்புவை பார்த்தா. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் அவளை பார்த்துட்டு கஷ்டமா போச்சு. அவன் இங்கே ஓடியானே கொடுக்க சொல்லி. ஆனால் அது தரவே மாட்டேங்குது, இப்படி அடம் பிடிக்குது. வேணாம், நாங்களே வந்துட்டோம். கிருஷ்ணா, வந்துட்டியாப்பா நீ? பாவம், எங்க அவ? அருவி, நீயும் வந்துட்டியாடி? ஆமாடி தங்கம், கொடுங்க என் பிள்ளைய. ரொம்ப நேரம் அழுகிறானா? இந்த ஆயா புடி முதல்ல அவனை. அழுக ஒன்றும் தாங்க முடியல. முதல்ல அவனை அழுகையை அமத்து போ. புடி. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க. பாவம் அவன் தெரியுமா? கொஞ்ச நேரம் கூட பசி தாங்க மாட்டான். இப்படி அழ வச்சுட்டு இருக்கீங்க. நான் அழுத விட்டு நான் பார்க்கவே மாட்டேன். ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பிடிவாதம்? நான் வரவேன், நான் சொல்றேன். எங்க அம்மா என்னை விட மாட்டேன்ருச்சு, அவ்வளோதான். நான் வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ சந்தோஷமா? பாவம், ஒரு நாள் கூட அதை அழுகவே விட மாட்டேன் என்னோட குழந்தைய. இன்னைக்கு ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்திருக்கு. ச்சே. அருவி, விடுடி, இதெல்லாம் மனசு ஜென்மமே கிடையாது, மிருக ஜென்மம். அதெல்லாம் அப்படிதான் பண்ணும். ஆனா இப்படியெல்லாம் ஒரு மனசையும் நான் பார்த்ததே இல்லை. நீ போ, குழந்தைய தூக்கிட்டு நீ போ. சரி அன்பு.
இப்போவும் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு தாண்டி வந்தேன். எங்கள் அம்மா விடவே மாட்டேன்ட்டாங்க. நான் போய் தாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அன்பு. விடு விடு, என்ன பண்ணுறது, உன் தலை விதின்ட்டு போ. சரி சரி போ. ஆ சரிடி. என்கிட்ட வந்தது பாரு, அழுகையை நிறுத்திட்டான். அவனுக்கே நல்லா தெரியுதுடி யார்கிட்ட இருந்தா அழுகணும், யார்கிட்ட இருந்தா அழுகக்கூடாது, யார் நல்லவங்க கெட்டவங்க. ஏய், நீ பேசுறதெல்லாம் எனக்கு என்ன புரியலன்னு நினைச்சியா? எல்லாமே புரியுதுடி, நீ பேசுறதெல்லாம் நல்ல புரியுது எனக்கு. புரியுதா? புரிஞ்சா சரிதான். கிருஷ்ணா, இவளை ஏன்டா கூப்பிட்டிய? இவ ஒன்னொன்னு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாரு அன்பு, உன் வீட்டுல வந்து உன் மாமியார்கிட்ட சொல்லவா? முல்லைக்கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வருவ. ஒன்ன மாதிரி தானே அதுவும் இருக்கும், அதுவும் ஒன்ன மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. சொல்லு சொல்லு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு. நீதான் யாருக்குமே பயப்பட மாட்டியே. எப்படிப்பட்ட ராஜசீன் எனக்கு தெரியாது. வாயை மூடுங்கட்ட. அவள் ஃப்ரெண்டு அழுகிறான்னு அவள் வந்து கேட்க தான் செய்வா. நீங்கள் ஒன்றும் அவளை ஒன்றும் திட்டாதிய. போங்க வேலையை பார்த்துட்டு. இவன் நல்லவளாக இருந்தால் தானே இவளுக்கெல்லாம் குழந்தை உண்டாகும். இவள் இப்படி கேடு கெட்டவளாக இருந்தா ஆளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வாரான். இவளுக்கு எப்படி இருக்கும் குழந்தைலாம்? அதை ஒன்றும் நீங்கள் சொல்ல தேவையில்ல, உங்கள் வேலையை பாருங்க. என் ஃப்ரெண்டை பார்த்து எப்படிலாம் சொல்லாதீங்க. என் குழந்தை அவளுக்கும் குழந்தை மாதிரி தான். அவளுக்கு குழந்தை இல்லைன்னு இனி யாராவது சொன்னீங்க அப்புறம் கோவம் ஆயிடுவேன். விரி, பார்த்துக்கலாம். எல்லாரும் சொல்கிற அளவுக்கு கடவுள் என்ன அழக்கி வச்சிருக்காரு. யாரும் என்ன பண்ண முடியும் சொல்லு. விடு அருவி, என்ன பண்றது, என் தலையெழுத்து. யார்கிட்டயும் எப்படி எப்படியோ பேச்சு வாங்கணும் அப்படின்னு. போடி இப்பதான். அத்தை எதை பத்தினாலும் பேசுங்க, அவளுக்கு குழந்தை இல்லைன்றதை இப்படிலாம் குத்தி காமிச்சு பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாவம் அவ ரொம்ப மனசு வேதனைப்படுவா. போங்க அங்கிட்ட உள்ள. ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக கண்டதை சொல்லிட்டு இருப்பிய. மல்லிகா போடி, இப்பதான் ஒவ்வொருத்தியலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரான். போ பேசாம. உன்னையே தான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஒவ்வொருத்திக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வராத. எல்லாரும் சரியான ஆளுவ. போ, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆமாம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் நான்? எல்லாம் நல்லவளுவ தான். நீங்கள் இப்படி யாரையும் குத்தம் சொல்லி குறை சொல்லிட்டு உட்காந்துருங்க சும்மா. நீ போமா அருவி, ரொம்ப நேரமா அழுதியா? ஆ சரிங்கக்கா, இந்த தான் தூக்கிட்டு போகிறேன். அன்பு. சொல்லுங்க